வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெறும் 10 ரூபா இருந்தால் போதும் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸு ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே சமயம் ரொம்ப சிம்பிளாகவும் டைம் எடுக்காமல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ரொம்ப ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்குது. இதை குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இதை எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் தண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா கொதி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் ஒரு 100 கிராம் மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுட்டோம்னு வைங்களேன், நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதை நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நல்லா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வந்துடும். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேல் நம்ம க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை இந்த மீல் மேக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் பண்ணும்போது நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் எவ்வளோ தண்ணி நீங்கள் புளிகிறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும். நமக்கு இந்த தண்ணி நம்ம மேக்ஸிமம் நல்லா புளிஞ்சாதான் நமக்கு அந்த ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகும். தண்ணியோட பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் நல்லா வராது. அதனால் நல்லா மேக்ஸிமம் புளிஞ்சிக்கோங்க. புளிஞ்சிட்டு இதை அப்படியே மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. காயெல்லாம் வைக்க வேணாம். அதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டு கூடவே 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஆட் பண்ணிட்டு இஞ்சி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே பூண்டு பல்லு பார்த்திங்கன்னா தோல்லாம் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கூட சோம்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா எந்த தண்ணியை விடாமல் நல்லா அரைச்சிட்டு அது கூட பார்த்திங்கன்னா காரத்துக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தனியாத்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூளும் கரம் மசாலா ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கூடவே கொத்தமல்லி கருவேப்பிலை நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா சின்னதாக பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொட்டுக்கடலை பவுட்ரு அரைச்சி வச்சுக்கோங்க. நார்மல் பொட்டுக்கடலை வீட்டில் இருந்ததுன்னா அதை அரைச்சி வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசி மாவை பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நான் தண்ணியெல்லாம் விட வேணாம். பார்த்திங்கன்னா நார்மலாக பிணைஞ்சாலே அதுலேயே ஈரப்பசை இருக்கும். நல்லா பிணைஞ்சிக்கோங்க. வெஜிடேரியன் ப்ரோட்டீன் எடுக்கணும்னா மீல் மேக்கரை ரெகுலராக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் ஈஸியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப காசும் அதிகமாக இருக்காது. ஒரு 10 ரூபா இருந்தாலே போதும். நல்லா எல்லாத்தையும் இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான ஷேப்பில் ரவுண்ட் பிடிச்சிக்கோங்க. ரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக பிடிக்க வேணாம், கொஞ்சம் சின்னதாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா உள்ளே வேகாமல் இருக்கும், நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த ஷேப்பில் நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த உருண்டை நல்லா வந்துடும். எண்ணெய் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் உருண்டையெல்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஐ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது ஒன்று ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. எப்போவுமே இதை வறுக்கும்போது நீங்கள் சிம்மில் வைக்காமல் ஃபஸ்ட்டு ஐ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா இந்த கலர் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. உங்களுக்கு அப்போ தான் உள்ளே இருக்கிறதும் நல்லா வேகும். நமக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா உதிர்ந்து வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி நல்ல கலருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு வைங்களேன், வீட்டில் நிறைய பொருள் தேவைப்படும். ஆனால் இந்த மீல் மேக்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவும் டைமும் எடுக்காது, சீக்கிரமாகவே பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.